ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேர்ல்டு கப் தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்டோட ஆட்டம் செம்மையாக வந்திருக்கு. சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ப்ராக்டிஸ் மேட்ச்சில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அவரோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துட்ருக்காரு. ரிஷப் பண்ட் வந்து நடுவில் வந்து ஒரு 1.5 வருஷம் பிரேக் எடுத்தது தான் இந்தியா வந்து பெரிய தொடர்களை மிஸ் பண்ணதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பல பேர் வந்து சொல்கிறாங்க. அது உண்மைதான் அப்படிங்கிறத ரிஷப் பண்ட் இப்போ வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப அடித்து ஒரு அரை சதம் போடலை அப்படின்னாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பண்ட் வந்து அதிரடியாக தான் ஆடிருப்பார். 11 பந்தில் 20 ரன் அடிச்சிருப்பாரு, 4 4 வந்து அடிச்சிருப்பார். ஒரு புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் தடவி 100க்கு கீழே தான் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருப்பாங்க. பட் ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா 181 ஸ்ட்ரைக் ரேட் வந்து வச்சிருப்பாரு. அதே மாதிரி ரிஷப் பண்ட் இப்போ வந்து டாப் ஆர்டர்லேயே வந்து களமிறக்கி விடுறார் ரோஹித் சர்மா. அவர் வந்து ஆரம்பத்தில் இறங்கி நீ அடிச்சு ஆடு அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஓப்பனர்ஸில் யாராச்சும் ஒருத்தவங்க பவர் பிளே அவுட் ஆயிடுறாங்கன்னா ரிஷப் பண்ட் உள்ளே வந்துடுறாரு. அவருடைய அதிரடியை வந்து காட்ட ஆரம்பிச்சிடறாரு. அந்த வகையில் அந்த மாதிரி ரிஷப் பண்ட் வந்து இந்த சீசனில் இந்த தொடரில் வந்து சமயம் ஆடுவதற்கு ரோஹித் சர்மா வந்து ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா வந்து ஹிட்மேன் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ரிஷப் பண்ட்டுக்கு அவருடைய சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்காரு. ரோஹித் நினச்சா இருந்தார் அப்படின்னா ரிஷப் பண்ட்டுக்கு பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுக்காம வேற ஒரு கீப்பரை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து ரோஹித் தொடர்ந்து ரிஷப் பண்ட்டை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் வந்து ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆகிட்டு பவுலியனுக்கு வெளியில் வந்து போகும்பொழுது ரிஷப் பண்ட் வந்து உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வந்து ஆசீர்வாதம். உள்ளே வரும்போது நார்மலாக கிரவுண்ட் வந்து தொட்டு கும்பிட்டு இருப்பாங்க. அதேமாதிரி ரோஹித் காலையும் விழுந்து ஒரு மரியாதை நிமித்தமாக பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்து கிரவுண்டுக்குள்ளே வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருப்பார். ஸோ வந்து விராட் கோலியாக இருக்கட்டும், ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், 2 பேருமே ரிஷப் பண்ட்டுக்கு தொடர்ந்து அவங்களோட சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட வந்து ஸ்டாப் பண்ணாமல் பெரிய பெரிய அணிகளுக்கு எதிராக முக்கியமான செமிஃபைனல், ஃபைனல் இந்த மாதிரி போட்டிகளில் ரிஷப் பண்ட் வந்து இதே மாதிரி அதிரடியாக ஆடினார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கப்பு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். நன்றி.